ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குக்கரில் பருப்பு அல்லது மட்டன், சிக்கன்னு நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நம்ம இதை மூடி போட்டு குக்கர் விசில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு அல்லது அந்த குழம்புலாம் அப்படியே வெளியே வந்து லீக் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூடி ஃபுல்லாகவே அப்படியே கரையாயிருங்க. அதுக்கப்புறமா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதை வந்து போட்டு தேயின்னு நம்ம ரொம்ப நேரம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இனி நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வந்து குக்கரில் நீங்கள் வந்து வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை இன்னொருக்கா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் வந்து ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி அந்த மூடிக்கு மேலே போட்டு விட்டுறலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டு விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து குக்கர் விசிலாக போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு விசிலும் வரும்போது அந்த பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கலெக்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த குக்கர் மூடி வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நம்மளோட வேலையும் மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். அல்லது இந்த மாதிரி பருப்பு அல்லது குழம்பெல்லாம் வெளியே பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி குக்கர் கேஸ்கெட் இருக்குது பாருங்கள். அதில் வந்து இது போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. அந்த கேஸ்கெட்டில் உள்பக்கம் வெளிப்பக்கம்னு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா அந்த குக்கர் மூடியில் நம்ம இந்த கேஸ்கெட்டை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கேஸ்கெட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடியில் வந்து போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து குக்கரில் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பருப்பாக இருக்கட்டும் அல்லது எந்த குழம்பு நீங்கள் வேக வச்சாலும் இது போல் நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து வெளியே லீக் ஆகவே செய்யாதுங்க. இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து பருப்பு தான் வேக வச்சுருக்கேங்க. நான் 4 விசில் போட்டு எடுத்திருக்கேன். 4 விசில் வந்ததுக்கப்புறமும் பாருங்கள், அந்த பருப்பு வந்து வெளியே லீக் ஆகவே செய்யலை. நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் எந்த குழம்பு வச்சாலும் இது போல் நீங்கள் கேஸ்கெட்டில் எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து வேலையும் மிச்சமாகும். நம்ம வந்து இந்த குக்கர் மூடியை வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே ஊதுபத்தி எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஊதுபத்தி வந்து நம்ம பற்ற வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு பொருள் வந்து நம்ம சேர்த்தா போதுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த ஊதுபத்தியில் வந்து நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா நம்ம முகத்துக்கு தடவுற ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊதுபத்தியில் மேலே வந்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அந்த ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் நெருப்பு பொருத்தி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இதில் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கனால ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லையுமே ஊதுபத்தி வந்து நம்ம ஏற்றி வைப்போம் இல்லையா? அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைவெட்டி இருக்குது பாருங்கள். இந்த நகைவெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இது போல் ஒரு ஹோல் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஊதுபத்தியை வந்து சொருக்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம எந்த ரூமில் வைக்கணுமோ வச்சுக்கலாங்க. ஸ்டாண்ட் மாதிரியே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
மாதிரி நம்ம வீட்டில் காட்டன் பஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. தேங்காய் எண்ணெய்னு இல்லை, நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த காட்டன் பஞ்சில் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து ஸ்விட்ச் போர்டில் வந்து எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அதை வந்து இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடுங்க. நம்ம வந்து ஸ்விட்ச் போர்டிலெல்லாம் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணணும், சில நேரங்களில் சாக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம கை வலிக்க தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லை. நமக்கு அந்த ஸ்விட்ச் போர்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த பஞ்சில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்க்கவே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு. இந்த பஞ்சில் வந்து எல்லா அழுக்குமே ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து சேஃபாகவும் க்ளீன் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து நெய்யெல்லாம் அந்த மாதிரி டப்பாவை வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நெய் வந்து தீந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அந்த டப்பாவை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து இருக்குங்க. இனி வந்து இதை வந்து குப்பையில் போடாதீங்க. இதுக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் நெய்யும் நம்ம வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது குக்கரில் வேக வைப்போம் இல்லையா, அந்த டைமில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த நெய் டப்பாவை அப்படியே கவுத்தி வச்சுருங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கவுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா சூடு படப்பட நமக்கு அந்த நெய் எல்லாமே நல்லா உருகி அந்த பருப்பில் வந்து விழுந்துருங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக மணமாக சூப்பராக இருக்கும். நெய்யும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் நிறைய ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்குங்க. அந்த மாதிரி நிறைய ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்குது அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக வர கரண்ட் பில்லை விட நமக்கு வந்து அதிகமாக கரண்ட் பில் வருங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஃப்ரீசரை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது நல்லதுங்க. ஃப்ரீசரில் வந்து உங்களுக்கு ஐஸ் கட்டி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாதி எலுமிச்சப்பழம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இந்த மாதிரி கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃப்ரீசரில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விடலாம். அந்த எலுமிச்சை சாறும் பேக்கிங் சோடாவும் வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி வந்து பிடிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. எப்போவுமே ஃப்ரீசரில் வந்து எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரை வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி வந்து பிடிக்கவே செய்யாது. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் பில்லுமே அதிகமாக வராதுங்க. நம்ம வந்து மணியும் சேவ் பண்ணலாம். நம்ம வந்து நான்வெஜ்லாம் ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறப்ப சில பேர் வீட்டில் ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ஐஸ் கட்டியும் நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது போல் எலுமிச்சை சாறும் பேக்கிங் சோடாவும் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஃப்ரீசர் வந்து நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஒரு துணியில் வந்து லைட்டாக தண்ணியை நினச்சிட்டு இது போல் நீங்கள் எல்லா பக்கமும் லைட்டாக அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.